நான் பொதுவாக ஜாதகம் பார்க்கறதில்ல, பெருசாக நம்பிக்கையாக ஒருத்தரில் கேட்டு நம்புறதில்ல. ஏன்னா ஜாதகம்ன்றதை நான் நம்புகிறேன். ஆனால் கேள்வி கேட்பது இது சரின்னோ தவறுன்னோ இங்கே சொல்ல முடியாது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியும் இருக்கும், ஒரு பதிலும் இருக்கும். கடந்த காலத்தை பற்றி சரியாக சொல்லுவதனால அவர் எதிர்காலத்தை கடனாக சொல்லுவார், எந்த நிச்சயமும் இல்லைன்றதை புரிஞ்சுக்குவான். விதிங்கிறது யாருன்னு வேறு யாருமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு விதி நீங்கள், எனக்கு விதி நான். மதியம் யார் நீங்கள் தான், உங்களுக்கு நீங்கள், எனக்கு நான். கடைசி வரைக்கும் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஜோதிடரையே பார்க்காம அவன் வாழ்க்கையை கடத்த முடியுமா முடியாதா? அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய கேள்விகள், என்னுடைய கேள்விகளுக்கு நிறைய பதில்கள், என்னுடைய பதில்களுக்கு நிறைய கேள்விகள் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர். நீண்ட நாட்களாக நானும் அவரும் ஜோதிடத்தை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருடைய துறையை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்கள் ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ரெண்டு பேரும் இதை பற்றி எதுவுமே பேசிக்க மாட்டோம். ஆனால் ஜோதிடத்தில் கேள்வி கேட்கும்போது அவர் உண்மையிலே ஏதாவது ஒரு ஜோதிடத்தை பார்த்துருப்பாரான்னு கேட்டால் எனக்கு தெரியலை, அவர் பார்த்துருக்காரான்னு தெரியலை. ஆனால் பார்த்துருந்தா அந்த ஜோதிடத்தை விட்டுட்டு வெளியில் போயிருக்கணும்னு தான் நான் நம்புவேன். ஏன் அப்படின்னா, ஒரு தர்க்கவாதியான ஒரு தர்க்கங்களை சரியான தர்க்கம். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கேள்வி கேட்பது இது சரின்னோ தவறுன்னோ இங்கே சொல்ல முடியாது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியும் இருக்கும், ஒரு பதிலும் இருக்கும். ஆனால் அந்த கேள்விகளோட ஆழங்கள் அழகானதாகவும் அற்புதமானவும் அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நண்பர் பத்ரி அவர்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து இன்னைக்கு வந்திருக்காரு. ஒரு யதார்த்தமான மக்களோட மக்களாக உங்களோட கேள்விகளுக்காக அவர் வந்திருக்கார். நிறைய கேள்விகள் கேட்பார். கண்டிப்பாக அது ஒரு பெரிய புரிதலையும் ஒரு ஆழத்தையும் ஒரு அகலத்தையும் இந்த ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ கண்டிப்பாக அந்த கேள்விகளை அவர் புரிய வைப்பார். இல்லை அதுக்கான பதில் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட என் வாயிலேருந்து எப்படி எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்வு இந்த வீடியோ பயன்படும். கண்டிப்பாக அந்த வீடியோவில் முடியும் போது நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். வணக்கம் மூர்த்தி, ரொம்ப சந்தோஷம். முதல்ல தமிழ் அன்னைக்கு வணக்கம் தெரிவித்துக்கிறேன். தமிழ் மக்களாகிய உங்களை அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைக்கி மூர்த்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு அவருடைய களத்துக்கு, அவருடைய கோட்டைக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நான் அவர் துறையை சார்ந்தவர் இல்லை, அவர் என் துறையை. நான் ஃபுல்லாக பியூர்லி டெக்னிக்கல், இன்டர்நெட்டு, கம்ப்யூட்டர், சிசிடிவி அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து இருக்கும். ஆனால் வாலிய நண்பர் ஆன்மீக பயணத்தில் கிட்டத்தட்ட நான் கடந்த ரொம்ப வருஷமாகவே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் ஃபீல்டை பற்றி ஏன்ட்டு டிஸ்கஸ் பண்ணதில்லை, என் ஃபீல்டை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் என்னென்னா, பொதுவாக ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என் மேலே ஒரு அதீத நம்பிக்கை வச்சுருக்கிறாரு, அவர் மேலே நான் ஒரு அதீத நம்பிக்கை வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு வெற்றி தான் எல்லாருக்குமே பயன்படும். அப்போது அவர் இருக்கிற துறையில் எனக்கு நிறையா கேள்விகள் இருக்குது. ஏன்னா நான் பொதுவாக ஜாதகம் பார்க்கறதில்ல, பெருசாக நம்பிக்கையாக ஒருத்தரில் கேட்டு நம்புறதில்லை. ஏன்னா ஜாதகம்ன்றதை நான் நம்புகிறேன், ஆனால் ஜாதகரை நம்புறதில்லை. இப்போ மூர்த்தி மாதிரியான ஒரு நம்பரை அவர் பழக்கத்துலேருந்து அந்த நட்பு வட்டாரத்தில் இருந்ததுனால நான் என்ன பண்ண முடியும், என்னோடய கேள்வியில் வைக்க முடியும். அதே கேள்வி தான் உங்களுக்கும் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறையா ஜோதிடர் பார்த்துருப்போம், நிறையா ஜோதிடர்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா இல்லையா? இந்த ஜோதிய நம்பர் அந்த நம்பர் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நாடி ஜோதிடர் போய் கேட்டிங்கன்னா இதாங்க தி பெஸ்ட்டு அப்படிம்பாரு, உலகத்துலேயே அப்படிம்பாரு. கிளி ஜோசியரை கேட்டிங்கன்னா அவர் தான் தி பெஸ்ட்டு அப்படிம்பாங்க. அப்போது நம்ம பொதுமக்களை நம்ம யார்கிட்ட போய் நம்புறது? நம்மளுக்கு யாரை தெரியும், நம்ம யாரோட பிறந்திருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு வணிகம் மட்டுமே இருக்குது அப்படின்றது பொதுவாக இது ஒதுக்கிடவும் முடியாது. அதனால் இது ஒதுக்கலான்றது சொல்ல முடியாது. ஆனால் நல்ல விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டானே. அப்போ எப்படி ஆழமாக தெரிஞ்சுக்க, நம்ம யார் கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்க, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எப்படி ஒரு விஷயம் நமக்கு புரியும் அப்படின்னா, ஒரு நல்ல கேள்விகளால் தான் அந்த விடை வெளியே வரும் பொழுது அது எப்படி ஸ்பான்டேனியஸாக வருது, எதுவுமே ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஓகே ஒரு பேசுனா எப்படி இயல்பாக வெளியே வருதோ அதுதான் கண்டென்ட் கரெக்டாக இருக்குங்கிறது தான் என்னுடைய புரிதல். அப்போது ஒரு ஆடியன்ஸாக என்ன பண்ண முடியும், எதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜோதிடத்தை கேட்க முடியாதோ, நீங்கள் எந்த துறையை சார்ந்து கூட இருக்கட்டும், ஓகேவா, அந்த துறை ஜோதிடத்தை நீங்கள் கேட்கவே முடியாத கேள்வியெல்லாம் நான் முன்வைக்கிறேன். அட்லீஸ்ட் இது கேள்வியாவது உங்களுக்கு பயன்படும். பதில் யார் கொடுக்குறோம், எந்த ரூபத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, அது இறைவன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வச்சுருக்கோ நடக்க தான் போகுதுன்னு வச்சுக்குவோம். ஆனால் நிச்சயமாக இது எல்லா மக்களுக்கும், தமிழ் மக்களாக எல்லாருக்கும் இது போய் சேரணும். அதற்கே என்னோடய நம்பர் நிச்சயமாக அவருடைய பதில்கள்லேருந்து நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நோக்கம். அது வழியாக கண்டினியூ பண்ண நினைக்கிறோம். தொடர்ந்து உள்ளே வருவோம். ஸ்டே டியூன்ட். அவர் முதல்ல என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இதுமாரி ஒரு ஜோதிடர்கிட்ட நம்ம போன உடனே ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே பார்த்த உடனே சொல்கிறாங்க,
அப்பா இத்தனை பேர், அம்மா இத்தனை பேர், குழந்தை இப்போ அவங்க கூட பிறந்த இத்தனை பேர், இது எப்படி மூர்த்தி இதை சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாகவே என்கிட்ட ஆரம்பிக்கும் போதே அது ஒரு தடவை என்கிட்ட கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஓப்பனாக அதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கான இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது பொதுவாக துருவக்கணிதன் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியுமான்னு ஏன்னா எனக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, இது நாங்கள் வெளியில் ஜோதிடராக இருந்து என்னென்னா, நீங்கள் ஜாதகம் கொடுக்குறீங்களா ஒரு நோட்டு, ஜாதக நோட்டில் சூரியன் போட்டு 2ன்னு போட்டிருக்கோம், அப்பா கூட பிறந்த 2 பேர் நாங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு நோட்ஸ் மாரி நீங்கள் நம்ம ஹைலைட்ஸ் மாரி நம்ம எழுதுகிறோம்ல, சின்னதாக கீ மாரி எழுதுகிறோம்ல, பாயிண்ட் மாரி எழுதுகிறோம்ல, இது துருவக்கணிதம்னு இருக்குது. இதை சொன்னால் தான் ஜோதிடமா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உண்மையிலே இது சொல்வது ஜோதிடம் அல்ல. எனக்கு அன்னைக்கு அதே பதில் ஏன் இன்னைக்கு முதல்ல வச்சேன் அப்படின்னா, இதை உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும், இதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படின்னா, தயவு செய்து உங்கள் கூட பிறந்த ஒரு 3 பேருன்னு தெரியாது உங்களுக்கு, உங்கள் அப்பா கூட பிறந்தது 4 பேரும் தெரியாதா, உங்கள் அம்மா கூட பிறந்தது 3 பேரும் தெரியாதா, இதுதான் ஜோதிடமா அப்படின்னு கேட்டால் இது ஜோதிடம் அல்ல. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு. எப்படி எனக்கே தெரிஞ்ச சொல்கிறதுனால ஒன்றும் பிரோஜனம் இல்லைங்கிறீங்க. என்ன அதில் இருக்குது, என்ன அதில் நான் என்ன சொல்லி நீங்கள் என்ன அதில் என்ன அதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? அப்போ இது ஜோதிடர் மேலே நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ மூர்த்திகிட்ட போனோன்னா, அப்பா சாந்தகுமாரோட பிறந்த 2 பேர், அது அவருக்கு தெரியுமே. ஆனால் அவர் என்ன பாரு, அப்பா மூர்த்திகிட்ட போனோன்னு சோசியை சொல்லிட்டாரு. அது துருவக்கணிதம்னு இருக்கானா இருக்குது. அதை உண்மையிலே அந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டுச்சா நம்பிக்கை சார்ந்த விஷயம். நாங்கள் என்ன அதை ஓரமாக ஒதுக்குறோம். நாளைக்கு சப்போஸ் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், இந்த தொழில் நான் மாற்றலாம், மாற்றிடாதையா, தயவு செய்து மாற்றிடாத. எப்படி இதுதானே தேவை? இல்லை உங்கள் அப்பா கூட பிறந்த 3 பேரும் தெரியணுமா? எனக்கு அதை ஏன்னா உங்கள்கிட்ட அந்த கேள்வி நான் திருப்பி கேட்குறேன். நான் ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு, நீங்கள் ஒரு ஜோதிடர், உங்கள்கிட்ட ஒரு ஜாதக நோட்டை கொடுத்துட்டேன், நீங்கள் உங்கள் அப்பா கூட பிறந்தது 4 பேர்னு சொல்கிறீங்க, சூப்பராக சொல்லிட்டாரு, அது ஜோதிடமா? மூர்த்தி 2026லேருந்து 2030 வரைக்கும் சூப்பரான டைம் இருக்குது, நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு வண்டி சூப்பராக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா ஓடும், இது சொல்கிறது ஜோதிடமா? நீ இப்போ இந்தந்த தொழில் செய்யணும், இந்தந்த தொழில் செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்தந்த விஷயங்களை மாற்றிக்கணும், இந்தந்த விஷயங்களை நீ மாற்றக்கூடாது, இது சொல்கிறது ஜோதிடமா? இல்லை உங்கள் அப்பாவோட பிறந்த 3 பேர், எங்கள் அம்மாவோட பிறந்த 6 பேர், என் கூட பிறந்த 7 பேர், இது சொல்கிறது ஜோதிடமா? இல்லை, எதிர்காலம் தெரியாதுல்ல. அவங்க சொல்லி இப்போ என்னன்னா, இப்போ நான் ஒரு ஜோதிடரை பார்க்குறேன், எனக்கு ஒரு கேள்விகளை கேட்க, நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், இது சொல்கிறது இது எஸ் ஆர் நோ. எனக்கு 2 விஷயம் இப்போ இருக்குது. இங்கிட்ட அப்பாவை பற்றி சொல்கிறது, தெரிஞ்ச விஷயங்களை பற்றி சொல்கிறது ஜோதிடமா, இல்லை தெரியாத விஷயங்களை நான் எப்படி கையாளணும்னு சொல்கிறது ஜோதிடமா? இது ஓப்பனாக சொல்லுங்கள் சும்மா. இல்லை, எனக்கு என்ன படுது அப்படின்னா, 2மே ஜோதிடம் தான். ஏன்னா பாசிட்டிவ் 2மே ஜோதிடம் தான். ஆனால் இன்னைக்கு உள்ளதுக்கு எது தேவை? எனக்கு நடந்து முடிஞ்ச ஃபியூச்சர் தான். ஆப்வியஸா ஃபியூச்சர் தான். நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறோம், எதுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம்னா, எனக்கு ஏதோ என்ன மனத்தை அழுதிட்டு இருக்கு, இல்லை ஏதோ ஒரு தேவை இருக்கு. 2 தான் காரணமா இருக்க முடியும். அந்த ஒரு உந்துதல் எனக்கு உள்ள இருந்ததுனால நான் தான் தேடி வந்து, எந்த ஜோதிடரும் சட்டையை பிடிச்சி வா நான் வந்துட்டேன்னு யாரும் கேட்க போறது இல்லை. அப்படின்றப்போ என்ன நடக்குது, நம்ம தான் ஒரு ஜோதிடரை அணுகிறோம். ஆனால் ஜோதிடர்னு ஒருத்தர் தேவைப்படுறாரு, எனக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாருன்னு ஒரு மக்கள் நினைக்கும் பொழுது, அவர் சரியான ஜோதிடர் தேர்ந்தெடுத்துட்டாரா, சரியான ஜோதிடம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடங்கள் நிறைய இருக்கு, இதுக்கப்புறம் அதுல துறை சார்ந்து வல்லுநர் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இதை ஒரு இனம் கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஒரு உந்துதல், ஒரு தகவல் கரெக்டான ஆளை தான் தேர்ந்தெடுத்துருக்கணும் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். ஏன்னா இல்லை அதுதான் அதே கேள்வி தான் நான் கேட்குறேன். இப்போ ஜோதிடர் நம்பி கேட்டாதான், இதை சொன்னாதான் நீங்கள் அதை ஒத்துக்கிற இடத்துல நீங்கள் இருக்க. அதுதான் அது அப்படி ஒரு நிகழ்வு கொண்டாட வேண்டாங்கிறதான் என்னோட. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு, அதுக்கு ஒரு துருவகணிதன்னு இருக்குது. உங்கள் அப்பா கூட பிறந்த 3 பேரும் தெரியுது, இங்கே எழுதி வச்சிருக்கேன், அதை சொல்கிறது. அதை நம்பி நீங்கள் எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டமிடுறீங்களா, அங்கே கேள்விக்குரிய மாதிரி. உங்கள் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா, கடந்த காலத்தை பற்றி சரியாக சொல்லுவதனால அவர் எதிர்காலத்தை கடனாக சொல்லுவார், எந்த நிச்சயமும் இல்லைன்றதை புரிஞ்சுக்குவான். கடந்த காலத்தை உங்களால் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சொல்லிட முடியாது. கடந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சதை வச்சுக்குவான். இப்போ அப்போ கூட பிறந்து சொல்லிட்டாங்க கரெக்டு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு விபத்து நடந்திருக்கும், உங்களுக்கு இத்தனை இடத்துல ஒரு இறப்பு நடந்திருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது கணிக்க முடியாத ஒரு தகவல். ஆனால் இந்த மாதிரி தகவல்களும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு நம்பிக்கை எனக்கு, கூடுதலான நம்பிக்கை எனக்கு வரும். சரி, இந்த மாதிரி நம்பிக்கை எனக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கடன் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆமாம் கடன் இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. யாரும் கடன் இல்லை. அதுதான் இப்போ நீங்கள் அதுக்கு கேட்டதை தெரிஞ்சதை சொல்வதல்ல, தெரியாத சொல்கிறது தான் ஜோதிடம். நம்ம எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் எதிர்காலத்தை வழிநடத்துவதற்கும் ஒரு வாழ்க்கை புரிதல் ஏற்படுத்துவதும் ஜோதிடம் வேணுமே தவிர, நீ தெரிஞ்சதை எங்கள் அப்பா பற்றி சொல்லு, அம்மா பற்றி சொல்லு, தாத்தா பற்றி சொல்லு, ஆத்தா பற்றி சொல்லு, நீங்கள் உங்களுக்கு கடன் இருக்கும், உங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க, கடந்த காலத்தில் பெரிய பிரச்சனை இருக்கும். யாரும் பிரச்சனை இல்லை.
ஏன்னா இது வந்து மக்களுக்கு இது சப்போஸ் அப்போ ஒரு அப்ப நீங்க சொல்ற பார்த்து ஒரு சைக்காலஜி தானே இங்க இருக்கு, எங்க ஜோதிடம் எங்க இருக்கீங்க அப்படி இல்ல. அதை தான் சொல்றேன்ல. நீங்க இப்ப நான் என்ன சொல்றேன், அதே விஷயத்தை தெரியாத விஷயத்தை நான் எப்படி கடந்த காலத்தை நான் எப்படி சொல்லுவேன், கடந்த காலத்தில் ஒரு 3 வருஷமாக உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் 4 விஷயம் நல்லா ஓடுது, உங்களுக்கு அடுத்த 4 வருஷம் நல்லா இல்லை. எப்படி? நான் உங்கள் அப்பா பற்றி பேசலை, உங்கள் அம்மா பற்றி பேசலை. நீங்கள் 4 வருஷமாக தொழில் நல்லா ஓடுது, இதை நீ கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துட்டீங்க. அடுத்த 4 வருஷம் இங்கே கரடு முரடான பாதை முடிவெடுக்க போகுது. நீங்கள் இந்த இடத்துல எப்படி முடிவெடுக்க போகிறீங்க, இந்த இடத்துல எந்த முடிவு எடுக்கக்கூடாது, இந்த முடிவுகள் எல்லாம் மாறப்போகுது. பொதுவான இப்போ ஒரு இந்திய அரசாங்கத்தில் ஒரு கொரோனா மாரி ஒரு டயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பொதுவான டைமு, உங்களுக்குன்னு தனிப்பட்ட டைம் வந்து இந்த காலகட்டங்களில் முடிவெடுக்க முடியாது. இப்போ நீங்கள் எடுக்க முடியாத முடிவை 4 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை எப்படி கையாள போகிறீங்க? அப்போ 4 வருஷம் உங்களுக்கு சூப்பராக விளையாண்டுருக்கீங்க, 4 வருஷம் உங்களை சூப்பராக சந்தோஷமாக கொண்டாடிருக்கீங்க, 4 வருஷம் சம்பாதிச்சிருக்கீங்க. இது உங்களால் அனுமானிக்க முடியுதில்ல? இது தெரியாத விஷயம் தானே. இது தெரியாத விஷயத்த உங்களுக்கு கடந்த காலத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். இங்கே தெரியாத விஷயத்த இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்கும், அதுதான் நாங்கள் இந்த ஜோதிடம் சொல்கிறது. அப்போது ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இப்போ நீ சொல்லபடி பார்த்தா நான் ஏன் ஜோதிடர் போகணும்? நான் போவே இருந்துடலாமே. கடைசி வரைக்கும் ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஜோதிடரையே பார்க்காம அவன் வாழ்க்கையை கடத்த முடியுமா முடியாதா? அதை தான் சொல்கிறேன்ல. கண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் போய் கணத்துக்குள்ளே விழுவுங்க, கணத்தை கட்டிக்கிட்டு நீங்கள் போங்க, யார் வேண்டான்னு சொல்கிறா? ஆனால் காலம் முடிஞ்சது பிறகு நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. எப்படி? எப்போ முடிவு தெரிஞ்சது பிறகு அப்போ தான் ஒரு அறிவுரை வரும் பாருங்க. நீ மெதுவாக போயிருக்கலாம்லப்பா. எப்போ பார்க்க வேண்டியது, நீங்கள் ஆரம்பிக்கும் போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ பார்க்கணும். ஆனால் நீங்கள் முடிஞ்சது பிறகு முடிவு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஒரு மலை ஒன்று ஏற போகிறீங்க. அப்போது இந்த கேள்வியில் என்ன மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, முன்னாடியே பார்த்தா நல்லது, அப்போ முன்னாடியே பார்த்துருங்க, நீங்கள் பார்க்காம விட்டீங்கன்னா சில விஷயங்களை தவற விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன திருப்பி நம்ம ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்கன்னா, நம்ம தலையெழுத்து அதை மாற்றவே முடியாது. ஆனால் நம்மளுக்கு தமிழ் சமூகம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னா, நிச்சயமாக ஓகேவா, நம்மளுடைய அறிவு கொண்டு திங்க் பண்ணோம்னா அதை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்போ யாரோட அறிவு, என்னுடைய அறிவை வச்சு நான் என்ன திருத்திக்கணுமா, இன்னொருத்தனை அறிவை வச்சு என்ன திருத்திக்கணுமான்ற அந்த போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸ்டே டியூன்டு. புரியுதா? இதுதான் முக்கியமான விஷயமே. அதைத்தான் கொண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அப்போது நான் கேட்குற ரொம்ப சிம்பிளான கேள்வி, நான் வந்து விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. மதிங்கிறது என்னுடைய மதி தான் அங்கே கணக்கில் வருது, விதிங்கிறது என்னுடைய விதி தான் இங்கே கணக்கில் வருது. அப்போது நான் ஏன் ஜோதிடரை பார்க்காமலே என் வாழ்க்கையை ஓட்ட முடியுமா முடியாதா? ஒரே ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன். விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் ஒரு விதி வேண்டும். நான் சொல்லிட்டேன், கேட்குறதும் கேட்காதும் நீங்கள். அப்போ ஒரே கேள்வி நான் கேட்டுறேன் ஜனங்களை. அப்போ எடுத்தோடனே எல்லாட்டையும் எனக்கு அப்பா என்ன, எனக்கு தொழில் வருமா, கல்யாணம் நடக்குமா, எல்லாம் கேட்காதீங்க. விதியை மதியால் வெல்லக்கூடிய விதி எனக்கு உண்டா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? முடியும். ஒரே வார்த்தை. நாங்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாமே ஜோதிடத்தை வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் படிங்கன்னு சொல்கிறோம். ஜோதிடம் படிக்கும்போது தான் அந்த புரிதல் வரும். அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயம். உங்களுடைய விதி எது அப்படின்னு சொல்லும். நான் ஒரு கூகுள் மேப் இருக்குது, ஒரு ரூட்டில் வேகமாக போயிட்டுருக்கீங்க, ரைட் எடுக்க சொல்லுது, நீங்கள் அந்த பாதி தாண்டி போயிட்டீங்க, அது தவறுன்னு சொல்லுதா தவறு இல்லைன்னு சொல்லுதா? உங்களுக்கு அது தவறு இல்லைன்னு சொல்லலை, அது தவறு இல்லைன்னு சொல்ல அடுத்த ரூட்டை காமிக்கும், 3 ரூட்டை காமிக்கும். நீங்கள் எந்த ரூட்டில் மொதல் ரூட்லேயும் போயிருக்கலாம், அடுத்த ரூட்லேயும் போகலாம், அடுத்த ரூட்லேயும் போகலாம். அவ்வளோதான். நீங்கள் எந்த பாதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பாதைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த பாதை தேர்ந்தெடுக்கணுங்கிற அங்கே விதிக்கப்பட்டது இருக்குது. ஆனால் நான் இல்லை நான் இந்த பாதையெல்லாம் போவேன்னு நீங்கள் போகிறீங்க பாருங்கள், அங்கே மேடு பள்ளம் இருக்குது, வளைவு இருக்குது, பள்ளம் இருக்குது, அதை நீங்கள் அனுபவித்து தான் வரணும். இதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஆனால் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே நிப்பாட்டி ஒரு 2 நிமிஷம் கேட்டுக்குவோம். எப்படி 2 நிமிஷம் கேட்டால் ரைட்டில் போங்கப்பா, இந்த இருக்குது வீடு. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஐயோ இந்த இருக்குது, நீங்கள் அங்கே பார்க்காத, இப்படியே போ, நடந்து போயிடலாம். எப்படி நீங்கள் சுற்றியெல்லாம் வர வேண்டாம், 2 நிமிஷத்துக்கு நடந்து போகிற விஷயத்த 2 கிலோமீட்டர் சுற்றி காமிக்கும் ஒரு இடத்துல. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு உண்டான ஒரு பொறுப்பாக என்ன நினைக்கிறேன்னா, உங்ககிட்டேருந்து என்ன தகவல் நான் வந்து எடுத்து நான் பதிவு வைக்கிற மாதிரி, நான் வந்து ஒரு பிரதிநிதியாக நிற்கிறேன். நான் யார் பக்கம் பேசுகிறேன்னா ஆடியன்ஸ் பக்கம், புரியாதவங்களை பேசுகிறேன், ஜாதகம் தெரியாதவங்க பற்றி பேசுகிறேன், ஏன்னா எனக்குமே தெரியாது. அப்படிங்கிறப்ப நான் இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் வந்து என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்ற இடத்துல ஒரு நம்பிக்கையை ஒன்று நான் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னா. ஓகேவா? அதே மாதிரி என்ன பாயிண்ட் இங்கே சொல்ல வரேன்னா, பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஜாதகரையே நான் பார்க்கல, ஜாதகத்தையே பார்க்கல, அந்த மாதிரி நபர்கள் இருந்திருக்காங்களா, ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா வரலாற்றில் இடம் இருக்குது, அவங்களுக்கும் இடம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஜெயிச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தவங்க பலனடைஞ்சதாக
ஓகேவா, எப்படி அவங்க பயனுள்ளதாக, ஓகேவா, சில கருத்துக்கள் வந்து நம்ம நோக்கி உள்ளே போயிட்டுருக்கோம். தமிழ் மக்களே கவனிச்சுக்கோங்க. அப்படி வரும்பொழுது அந்த விதியை மதியால் வெல்லுவதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான் இது வரைக்கும் பேசுனதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தை நீங்கள் கேட்ட வந்துடாதீங்க, நீங்கள் படிங்க, கற்றுக்கோங்க அப்படின்னு உங்களை ஜாதகர் ஆக்குறாங்க. இந்த ஒரு ஸ்டெப்பு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நான் கவனிக்கிறேன். மற்ற ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யார் எதை சொன்னாலும் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா அது உங்களுக்கு தான். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எனக்கு ஒரு சக்ஸஸ், இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ்ங்கிறதுக்கு ஒரு எவிடென்ட் அவர் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் வந்து யார் சொல்கிறதையும் என்ன பண்ணாதீங்க, அப்படியே வாங்கி செய்யணும்னு நினைக்காதீங்க, ஓகேவா. ஆனால் அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது கரெக்டு. இப்போ எக்ஸாம்பிள், இவ்வளோ கண்டுபிடிச்ச உலகத்தையே இயக்கக்கூடிய அந்த கூகுள் நிறுவனமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மேப்பை கண்டுபிடிச்சி கொடுக்குது, இங்கேன்னு இலக்கை நோக்கி போ அப்படின்னு சொன்னால், இந்த ரூட்டை போயிட்டப்பா, இந்த ரூட்டில் போனீங்கன்னா இத்தனை மணி நேரத்தில் போயிருக்கலாம், தாண்டி போயிட்டு இப்படி நடக்க போகுது அப்படின்னு எல்லாமே நம்மளுக்கு கைட் பண்ணுதுன்னா, நான் கூகுள் மேப்பவே பார்க்காம வண்டி ஓட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட மாதிரி தான் நினச்சிக்கிறேன். ஓட்டுறவங்க இருக்காங்க, செய்கிறாங்க, பழைய, ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியாது. அப்போ இது சுலபமாக இருக்குது, எளிமையாக இருக்குன்னா இதை பயன்படுத்துறது தப்பு இல்லை அப்படின்ற நிகழ்ச்சி நோக்கி தான் உள்ளே போயிட்டே இருக்கும். நான் அதே கேள்வி திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் விதி மதின்னு சொல்கிறீங்கல்ல, இதை நீங்கள் எது விதின்னு சொல்கிறீங்க, எதை மதின்னு சொல்கிறீங்க? இப்போ மதியம் இப்படிங்கிறத, இப்போ நான் வந்து எனக்கு என்னுடைய மதியங்கிறது நான் எனக்கு யோசனையில் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அது வந்து என்னுடைய இச்சைக்கு உட்பட்டு வருது. அதில் அதனால் நான் எடுத்த முடிவுனால அதில் வரக்கூடிய நன்மையும் தீமையும் நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன், பிஸ்னஸ் நட்டமாக போயிடுச்சு, நான் ஒரு நினச்ச பொண்ணு, இந்த பொண்ணு நல்லா பொண்ணு, லவ் பண்ணேன், மேரேஜ் பண்ணேன், அது தப்பான டைவர்ஸில் போய் முடியுது. இல்லை, அப்படின்ற மாதிரி மதியையும் ஒரே ஒரு உதாரணமாக, ஏதாச்சும் ஒரு உதாரணமாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு உதாரணம் நமக்கு வந்து இல்லை. அதான் இப்போ என்னுடைய விதியில் எடுத்த முடிவுனா என்ன பதில் சொல்லுவேன்னா, எனக்கு எது நடக்கதான் நடக்கட்டும், எப்படியா நடக்க தான் போகுது, கல்யாணம் நடக்க தான் போகுது, எந்த பொண்ணாக இருந்தேன்னா நானாக ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு, நான் கற்பனை பண்ண வேண்டியதே இல்லை. விதின்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி தான் பொண்ணு வேணும், ஒரு விதின்னு சொன்னால் எனக்கு இப்படிப்பட்ட பிஸ்னஸ் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே அது தானே செய்ய போகுது, நான் செய்யலையேங்க. அப்படிங்கிறப்போ மதியங்கிறப்ப தான் நான் ஏதோ செய்யணும் போல இருக்குது. அப்போது நான் இப்படி ஆசைப்படலாமா, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நல்லா இருக்குமே, இப்படிப்பட்ட பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை ஏன் பயன்படுத்தாமல் இருக்கணும்? நான் தான் அதே கேள்வியை தான் மட்டும் கேட்குறேன். ஒரு உதாரணமாக வந்து ஒரு பைக்கில் போகிறீங்க, இந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இதை வச்சு நம்ம ஒரு உதாரணம் போல ஏதாச்சும் ஒரு விதியை வந்து எப்படி வந்து விதின்னா இதில் என்ன, மதினா என்ன, ஏன் போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ உதாரணமாக அந்த பக்கம் போகிறோம், அந்த பக்கத்தில் வந்து காடு வந்து ஒரு சிங்கம் புலி எல்லாம் இருக்குது, அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து நம்ம வந்து அது வந்து அங்கே ஒரு போர்டு ஒன்று இருக்குல்ல, அந்த போர்டு தான் நான் ஜோதிடம்னு சொல்கிறேன். நான் இல்லை எனக்கு வந்து விதிக்கப்பட்டது தான், நான் அந்த ரோட்லாம் போவேன்னு நினச்சிக்கிட்டு போகிறதும் நீங்கள் போகலாம். இல்லை அந்த போர்டை பார்த்துட்டு அங்கேயே நீங்கள் திரும்பி வர்றதுனாலும் வரலாம். இல்லை நான் வந்து ஒரு கூண்டு வச்ச வண்டியில் தான் நான் வந்து மதியை பயன்படுத்தி நான் வந்து பைக்கில் போகலை, நான் ஒரு கூண்டை வச்சு நான் மதியை பயன்படுத்தி போகிறேன் அப்படிங்கிறதும் போகலாம். இதுதான் உங்கள் வாழ்க்கை. இதை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் ஈஸியாக. இந்த விதியும் நம்ம கையில் தான் இருக்குது, மதியும் நம்ம கையில் தான் இருக்குது. இதை விதிக்கப்பட்டது அதான் உலகத்திலே வந்து எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. விதிக்கவே படலை, நானாக விதிக்கப்பட்டதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். விதிங்கிறது யார் அப்படின்னா கேட்டால் இல்லை, இங்கே நான் தான் விதிங்கிறது. யாருன்னு வேறு யாருமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு விதி நீங்கள், எனக்கு விதி நான். மதியன்னு யார்? நீங்கள் தான். உங்களுக்கு நீங்கள், எனக்கு நான், அவ்வளோதான். இங்கே என்னென்னா இங்கே ஒரு நிகழ்வு என்ன ஆழ்ந்து புரிதலோடு பார்க்குறோம்ல, இந்த புரிதல் வரும். எப்பா நீங்கள் போகாத அப்படின்னு நம்ம ஒரு வாசல் நின்று ஒரு கேட்டல அந்த கூற்று கரெக்டாக. இப்போ எனக்கு ஒரே சிம்பிளான வழியில் சொல்லிட்டு, இப்போ விதி இல்லை விதின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லப்படுது இல்லை, நம்பப்படுது இல்லை. அந்த விதியை எழுதுனது யாருன்னு கேட்டால் யாரை சொல்கிறோம்? நம்ம நீங்கள் தான் இந்த விதியை எழுதுனது, நான் தான் எனக்கு எழுதுனேன், உங்களுக்கு அது பிறப்பால் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்கே நீங்கள் உங்களை தவிர வேறு யார் எழுத முடியும்? உங்கள் விதியை உங்களால் யாரை தவிர வேறு யார் எழுத முடியும்?